Hello aspirants, welcome to Sparks Academy. So NTPC உடைய previous discussionல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா third video பார்க்க போறோம். ஓகேங்களா? So இன்னும் ஒரு 10 days தான் இருக்க போகுது. So எல்லாரும் prepare பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So அதுல சில important questions with shortcuts ஓட வந்திருக்கும். Okay. So first question, Arvind spends 75% of his income as the income was increased by 20% and as expenditure increased by 10%. சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ்னு கேட்குறான். ஸோ எனக்கு இன்கம் அப்படின்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அலிகேஷனில் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு இன்கம், இங்கே எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே சேவிங்ஸ், இங்கே எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸோடைய ரேஷியோ இருக்க போகுது. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, 75% ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 25, தட் இஸ் 3:1. ஓகேங்களா? இங்கே எனக்கு இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளோ 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த அலிகேஷன் சால்வ் பண்ணா போதும். ஸோ இந்த 3+1 என்ற 4 எடுத்துட்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 80 இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இங்க பண்ணீங்கன்னா 30 அண்ட் தென் இந்த 1 இங்க பண்ணா x. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 50%. ஸோ அப்போ சேவிங்ஸ் அப்படின்றது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 50%. ஸோ அலிகேஷனுடைய ஷார்ட்கட் தான் இங்க சொல்லி கொடுத்தேன். என்ன அப்படின்னா இந்த ரேஷியோவை ஆட் பண்ணி மிடில் வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணிக்கணும் அண்ட் தென் ஒரு ரேஷியோவும் ஒரு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் என்ன பண்ணிக்க போறோம், இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, செகண்ட் கொஸ்டின், the percentage profit earned by James by selling an article for rupees 1920. இது வந்து என்ன, selling price. ஓகேங்களா? is equals to the percentage loss suffered by selling. அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு பக்கம் ப்ராஃபிட் ஒரு பக்கம் லாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல எனக்கு என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம், எஸ்பி மைனஸ் சிபி. இந்த கேஸ்ல சிபி மைனஸ் எஸ்பி இருக்கும். அப்போ இந்த கேஸ்ல எனக்கு ஒரு எஸ்பி, லாஸ்ட் கேஸ்ல ஒரு எஸ்பி வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம வந்து நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்மளுடைய ஷார்ட் கட்ஸ்லயே நம்ம வந்து பிக் டு பிக் சீரீஸ்ல சொல்லியிருக்கோம். பட் இங்க எனக்கு டைரக்டா கொடுத்துட்டான். எனக்கு ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்க்கு எந்த ஒரு ரேஷியோ கொடுக்கல, 1:1 இருந்தா நான் டைரக்டா என்ன பண்ணலாம்னா 1920 1500 இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 2 4 1. கரெக்டா? 0 2 9 + 5 4 அண்ட் இங்க வந்து 2. ஸோ இப்போ இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ 2 பண்ணா 1210 1210 அப்படின்றத எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா காஸ்ட் பிரைஸா இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10% ப்ராஃபிட்ல வித்தா எவ்வளோன்னு கேட்கலாம். இன்டூ 10 டிவைட் பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல். ஸோ 121 11 கூட பண்ணோம்னா ஒரு டிஜிட் நான் என்ன பண்ணிக்கிறேன், தள்ளிக்கிறேன். ஸோ 1 3 3 1. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் இல்லையே. ஸோ ஓகே, கிளியரா சொல்றேன், நல்லா கவனிங்க. எனக்கு இந்த செல்லிங் பிரைஸ், இந்த செல்லிங் பிரைஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1920 1500. ஸோ இப்போ 0 2 4 + 1 3. ஓகேங்களா? அங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2ன்னு போட்டுட்டேன். ஓகே. ஸோ அப்போ இதை நான் டிவைட் பை 2 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1 அதுக்கப்புறம் 710. அப்போ 1710 இன்டூ 1110 டிவைட் பை 100. 2 0 கேன்சலா. ஸோ அப்போ 11 கூட மல்டிபிள் 171 171 ஆட் பண்ணா 1881. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா the greatest ratio out of, ஸோ இந்த 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், ரேஷியோ ஃபிராக்ஷன் எழுதிக்கிறேன் 2/3. ஓகேங்களா? அடுத்து 5/4. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 3/2 அண்ட் தென் லாஸ்ட் 4/5. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்ணி எது கிரேட்டஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்றேன். பண்ணா இது என்ன 15, இது என்ன, இதை பண்ணீங்கன்னா 8, இங்க பண்ணீங்க அப்படின்னா 15. ஸோ ரெண்டு ஃபிராக்ஷன்ல எனக்கு கிரேட்டஸ்ட் எது, இதுதான். கரெக்டா? இங்க அதே மாதிரி. ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா 15, இதை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 8. இதுதான் கிரேட்டஸ்ட். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எது கிரேட்டஸ்ட் பாருங்க. இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணா 10, 4 × 3 12. ஸோ அப்போ 3/2 அப்படின்றத எனக்கு என்னவா இருக்க போகுது, கிரேட்டஸ்டா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஃபிராக்ஷன் இருக்கு, கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூ எது பெருசோ அதான் கிரேட்டஸ்ட் சொன்னேன். அடுத்து 2 அண்ட் தென் ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய வேல்யூ கம்பேர் பண்ணி சால்வ் பண்ண. ஓகேங்களா? ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், the average weight of A, B and C is 45. அதாவது A plus B plus C divided by 3 is equal to 45. So இது average, இது sum of observation, இது total. ஓகேங்களா? அப்ப A plus B
plus c என்னவா இருந்திருக்கும் எனக்கு so 4 3 12 135 kg கரெக்ட்டா ஓகே அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்கான் average weight of a and b is 40 அப்படினா a plus b என்ன 80 kg ஆ இருந்திருக்கும் b plus c என்ன 43 அப்படினா 86 kg ஆ இருந்திருக்கும் சோ அப்ப இந்த மூணுத்தையுமே நான் சால்வ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா b கண்டுபிடிக்கணும் சொன்னா கவனிங்க எனக்கு இங்கேயும் b இருக்கு இங்கேயும் b இருக்கு ஓகேங்களா எது வேணாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன் இதுல மைனஸ் பண்ணா எனக்கு c கிடைக்கும் c எவ்வளவு வந்திருக்கும் 80 minus 135 என்ன 55 இப்போ எனக்கு c தெரியும் இங்க b plus c தெரியும் இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படினா 31 kg அப்படின்றது எனக்கு என்னவா இருக்க போகுது b உடைய வெயிட்டா இருக்க போகுது ஆப்ஷன் b ஓகேங்களா okay if LCM of 27, n is equal to 54 HCF of 27, 9 n is equal to 9 what is the value of n ஒண்ணும் இல்ல இது ஒரு சிம்பிளான क्वेश्चन தான் எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி என்ன LCM into HCF is equal to n1 n2 LCM என்னங்க 54 HCF என்னங்க 9 is equal to ஒரு நம்பர் என்ன 27 கரெக்ட்டா இன்னொரு நம்பரை n வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ அப்போ இத 9 into 3 பண்ணலாமா இத பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன இருக்க போகுது 1 டைம் அதுக்கு அப்புறம் 8 சோ அப்ப என்னோட வேல்யூ என்ன b ஓகேங்களா சிம்பிளா முடிஞ்சிச்சு ஓகே சோ இப்போ இந்த சம் பாருங்க சோ இந்த சம்ம அகைன் நான் திரும்ப எழுதுறேன் p divided by q power 2m plus 2 ஓகேங்களா is equal to q divided by p power 9 minus m சோ அப்ப எனக்கு என்ன தெரியணும் சர்ச் அண்ட் எலியாசஸ் உடைய ப்ராப்பர்ட்டீஸ் தெரியணும் இங்க என்ன பண்ணுவீங்க பவரை தனித்தனியா கொடுத்து மல்டிபிள் பண்ணி கிராஸ் மல்டிபிள் அவ்வளவுலாம் பண்ண தேவையில்லை நல்லா கவனிங்க a இதோட இன்வெர்ஸ் என்ன தட் இஸ் a இன்வெர்ஸ் என்ன 1 by a கரெக்ட்டா இது எனக்கு தெரிஞ்சா போதும் சோ நல்லா கவனிங்க p by q the whole power 2m plus 2 is equal to இது அப்படியே இன்வெர்ஸ் ஆக்கிட்டேன் அப்படினா 1 by வருமா இன்வெர்ஸ் ஆயிடுமா சோ அப்ப p divided by q இங்க என்ன இருக்கும் மைனஸ் டேர்ம் வந்துரும் அவ்வளவுதான் சோ அப்ப 9 minus m சோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி அடுத்த ப்ராப்பர்ட்டி 2 power 5 x இருக்குன்னு வெச்சுப்போமே is equal to 2 power 3 இருக்கு அப்படினு சொல்லி வைக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பேஸ் சேமா இருந்தா அது ஈக்குவலா இருந்தா நான் பவரை என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் சோ அப்ப இந்த கேஸ்ல எனக்கு ரெண்டு பேஸ்மே சேம் சோ அப்ப 2m plus 2 is equal to minus 9 plus m சோ அப்ப m இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா 2m ல மைனஸ் பண்ணா m is equal to minus 11 ஓகேங்களா ஆப்ஷன் B சோ இது வந்து ரீசன்ட்டா கேட்ட ALP ஓட क्वेश्चंस ஓகே அடுத்து 7th ஒன் ஓகே சோ ஒரு DA கொடுத்திருக்கான் எனக்கு சோ நல்லா கவனிங்க எனக்கு நார்மலா ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்திருக்கான் இல்ல ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ண DA இருக்குனா பெர்சன்டேஜ் ஓட வேல்யூ ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா எனக்கு கண்டிப்பா 100% இருக்கணும் சப்போஸ் எனக்கு டிகிரி கொடுத்திருக்கான் அப்படினா 360 டிகிரியா இருக்கும் சோ இது ரெண்டத்தை வச்சு நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போறேன் ஓகேங்களா ஓகே in the pie chart shows the breakup of the percentage sale of cars by different companies in India in the year of 2022 ஓகேங்களா ஓகே சோ என்னன்னா different companies உடைய சேல் கொடுத்திருக்கான் 2022 ல ஓகேங்களா ஓகே if the total number of cars sold in அப்ப இதுதான் டோட்டல் 1500000 இதுதான் என்னவா இருக்க போகுது 100 சோ டிவைட் பண்ணா 1% கிடைக்கும் ஓகே what was the number of cars sold in Mahindra சோ மகேந்திரால எனக்கு என்ன 18 சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் 18% கண்டுபிடிக்க போறேன் அவ்வளவுதான் சிம்பிள் 0000 கேன்சல் ஆயிடுச்சு சோ 15 into 18 பண்ணாலே எனக்கு போதும் சோ 18 into நான் என்ன பண்ண போறேன் 10 கூட பண்ணனா 180 சோ 18 into 5 பண்ணனா 90 that is 270 சோ அப்ப ஆப்ஷன் D ஓகேங்களா சிம்பிளான ஒரு DI தான் ஓகே சோ ஒரு அல்ஜிப்ரா क्वेश्चन ஓகேங்களா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து சோ a plus 1 by a is equal to 4 னா எனக்கு a square plus 1 by a square என்னவா இருக்க போகுது a square minus 2 ஆ இருக்கு கரெக்ட்டா இதே கியூப் அப்படினா a cube minus 3a வா இருக்கும் பவர் 4 அப்படினா அகைன் நான் இத பண்ண போறேன் பவர் 5 னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறேன் பவர் 6 க்கு நான் இத ஸ்கொயர் பண்ணனும் இல்ல இத கியூப் பண்ணனும் சோ அப்போ எனக்கு இது ரெண்டும் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு a plus 1 by a is equal to 4 அப்படினா இத தான் நான் என்ன பண்ண போறேன் ஸ்கொயர் பண்ணிக்க போறேன் அப்போ a square minus 2 that is 4 square 16 minus 2 is equal to 14 ஓகேங்களா ஓகே சோ அப்போ ஆப்ஷன் C அடுத்து 9th sum
If a regular polygon has a diagonal 20, then sum of its interior angle. So ஒரு polygon இருக்கு ஓகேங்களா. ஸோ diagonal என்ன நல்லா கவனிங்க, இது ஒரு ஸ்கொயர், இது எல்லாமே சைட்ஸ். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட் இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன். ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுவேன், டயகனல் சொல்லி சொல்லுவேன். அப்போ ஏதோ ஒரு பாலிகன் இருக்கு, ஸோ அதுக்கு 20 டயகனல் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ அதோடைய இன்டீரியர் ஆங்கிள் என்ன, இதுதான். ஸோ இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் கேட்குறாங்க, சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டயகனல் ஃபார்முலா என்ன, n into n minus 3 divided by 2. ஸோ அப்போ 20 is equal to என்ன பண்ணலாம், n ஸ்கொயர் மைனஸ் 3n பண்ணலாம். கரெக்டா, இது அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 ஆயிடுது, 40. ஓகே, ஸோ இப்போ n ஸ்கொயர் மைனஸ் 3n மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரேட் ஈக்குவேஷன் கிடைக்குது, நான் சால்வ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு மைனஸ் 40, ஸோ ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 3 வரும். அப்போ என்ன வரும், 8 into 5. கரெக்டா, ஸோ இப்போ 8 into 5 எனக்கு 8க்கு தான் மைனஸ் இருந்திருக்கணும், ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ என்னுடைய வேல்யூ என்ன, இது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கணுமா, அப்போ n is equal to 8. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இதோடைய ஃபார்முலா எனக்கு என்ன, n minus 2 into 180 degree. ஸோ அப்போ 8 minus 2 என்ன, 6 into 180 degree is equal to 1080 degree. ஆப்ஷன் A. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a cylindrical tunnel of diameter 2 meter and length. ஸோ நல்லா கவனிங்க, இதான் ஒரு சிலிண்டர் ஓகேங்களா. ஸோ இதோடைய டயாமீட்டர் என்ன, 2 மீட்டர் அப்படின்னா ரேடியஸ் 1 மீட்டராக இருந்திருக்கும். லென்த்ன்றது எனக்கு ஹைட் h is equal to 14 கொடுத்துருக்கான் ஓகேங்களா. மீட்டர் is to be constructed from a sheet of iron. ஒரு ஷீட் இருக்கு, அயன் ஷீட் இருக்கு ஓகேங்களா. இந்த ஷீட்டை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிலிண்டரை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏரியா என்ன, இது L into Bன்னு வச்சுக்கலாம், இல்லை ஸ்கொயராக இருந்தால் A ஸ்கொயர். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஷீட்டை நான் இப்படியே ஃபோல்டு பண்ணேன் அப்படின்னா அந்த கீழே இருக்க அந்த லென்த்து தான் என்னவா இருந்திருக்கும், கம்ப்ளீட் என்ன வந்திருக்கும் போது, கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர். ஸோ இப்போ இது ஃபுல்லாக எனக்கு டயாமீட்டர் அப்படின்னா அப்போ இது என்னவா இருந்திருக்கும், 2 மீட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த ஹைட்டு தான் இந்த 40 இருந்திருக்கும். ஸோ இப்போ ஏரியா அப்படின்றது என்ன, 80 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன் A. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ஓகே, ரீசனிங் கொஸ்டின். ஸோ பிளட் ரிலேஷன், அதாவது என்ன அப்படின்னா, சீதா இஸ் மை பெட்டர்னல் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன்ஸ் ஒன்லி டாட்டர் இன்லான்னு சொல்லியிருக்காங்க. ஹவு சீதா ரிலேட்டட் டு ராம் ஓகேங்களா. இப்போ நான் தான் ராம். ஸோ மைலேருந்து ஆரம்பிக்கிறேன். மை பெட்டர்னல் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஸோ நல்லா கவனிங்க, இது என்னுடைய அப்பா கரெக்டா. இவங்களுடைய அப்பா எனக்கு கிராண்ட் ஃபாதர், இவங்களுடைய அப்பா தான் எனக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர் கரெக்டா. ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அங்கே வந்து நின்றுட்டு இப்போ அதுலேருந்து வரேன். கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன் யாரு, இவரு தான் ஒன்லி சன் கரெக்டா. ஒன்லி சன்ஸ் டாட்டர் இல்லா, இவருடைய மருமகள். இப்போ இவர் பையன், இவங்க ஒய்ஃபு தான் இவங்களுடைய மருமகளா இருப்பாங்க. அப்போ இவங்க யார், இவருக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க கரெக்டா. அப்போ ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா. ஸோ இப்போ EJOTY. ஸோ 5 10 15 20 25. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சம் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸி ஓகேங்களா. இங்கே நல்லா கவனிங்க, ABCD, இங்கே மிடில் E இல்லை, FG இல்லை, HIJ ரெண்டு இருக்கு ஓகேங்களா. KLMNOPQ RSTUVWX YZABC DE கரெக்டா. DE FG இருக்காது, HI இருக்காது, J இருக்கும். ஸோ அப்போ FHJ தான். நல்லா கவனிங்க கரெக்டா. ஸோ மிடில் ஒன்று விட்டுட்டான், அண்ட் ஒரு டேர்முக்கு அப்புறம் 2 லெட்டர்ஸை விட்டுட்டான். கிளியர். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிங்க, 95. Kன்றது என்ன, K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். ஸோ டிவைடட் 19 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். J ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் 7. L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் கரெக்டா, சப்ராக்ஷன். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும், 15. ஹை அப்படின்றது எனக்கு அடிஷன் கரெக்டா. பிராக்கெட்ல எனக்கு 10. J என்ன, மல்டிப்ளிகேஷன்.
and 4 is equal to என்னன்னு கேட்கலாம். ஸோ கரெக்டாக கிளாஸ் பண்ணிக்கலாம். 95. ஸோ கேன்றது டிவைடர் 19, அதுக்கப்புறம் ஜேன்றது எனக்கு மல்டிப்ளிகேஷன் 7 minus 15 plus 10 into 4. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா 5 into 7 minus 15 plus இங்கே ஒரு 40. ஸோ அப்போ இது ஒரு 35 கரெக்டா? ஸோ 35 இது ஒரு minus 15, அப்போ என்ன இருக்க போகுது இங்கே எனக்கு ஒரு 20 plus 40 is equal to 60. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ கோடர் டிகோடர். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான், ஆனால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே எனக்கு ஹவு ஆர் யூ கொடுத்துருக்கான், இங்கே வேர் ஆர் யூ கொடுத்துருக்கான், அண்ட் வந்து யூ வேர் ஹியர்னு கொடுத்துருக்கான். ஸோ மூணுத்துலையுமே எனக்கு காமனாக இருக்கக்கூடியது என்ன? யூ. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூணுத்துலையுமே காமனாக இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அவன் ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு மட்டும் கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேட்டிருக்கான். கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் மூணுத்துலையுமே காமனா பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா NE. ஸோ அப்போ யூ அப்படின்றது எனக்கு என்னவா இருக்க போகுது? NEயா இருக்க போகுது. கரெக்டா? ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான்? ஹவு யூ ஹியர். ஸோ அப்போ எனக்கு NEல A and B தான் இருக்கு, அப்போ C and Dயும் கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு லாஸ்ட் ஆர் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் அப்படின்றத ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்து வேற என்ன வேர்டு எனக்கு ரிப்பீட்டடா இருக்குன்னு பாருங்க. ஸோ ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆர் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆர் அப்படின்றது SE. ஆனா நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ல ஆர் இருக்கா? ஆர் கிடையாது. ஸோ அப்போ அடுத்து நான் என்ன பண்ணலாம்? கே ஹை. ஹவு அப்படின்றது கே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. ஸோ 15th கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ஆட் ஒன் அவுட். ஸோ கிளாசிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃப்ளவர், லீவ்ஸ், வீட் அண்ட் ஸ்டீம். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பிளான்ட்ஸோடைய பார்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ஃப்ளவர், இந்த லீவ்ஸ், இந்த ஸ்டீம். ஸோ வீட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட். ஸோ அது எங்க வேணாலும் நம்ம அதாவது வந்து இப்போ இருக்கிற பிளான்ட் கூட அது வளரும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது எந்த லொக்கேஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு அன்டிஸ்கிரைப்டு லொக்கேஷன்ல வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்றது தான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா வீடு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி, சாரி ACBDன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ பின்றது தான் வீடு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ அப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த NTPCயோடைய வீடியோ அப்படின்றத டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்து நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ.